ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். நான் அதுக்கு ஈரல் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செஞ்சால் சீக்கிரமாக 1 விசில் 2 விசில்லையே சீக்கிரம் வெந்துடும். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம், சீக்கிரம் வெங்காயம் வதங்குறதுக்கு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்குவோம். அடுத்து நம்ம இப்போ ஈரலை சேர்த்துக்கணும். அடுத்து உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது ஒரு ஆப்ஷன் தான். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, போதும். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். நான் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே நான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தூள் இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் முழுசாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன். பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். ஈரல் வேகிறதுக்காக சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இப்போ குக்கரை மூடி வச்சிருவோம். அவ்வளோதான், குக்கரை மூடி வைப்போங்க. இப்போ ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம்.
இங்க பாருங்கள், நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் தூவி இறக்கிக்குவோம். ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கிரேவியை வாரத்தில் 2 தடவை சாப்பிடும்போது நல்லா ரத்தம் ஊறும், ரத்த சோகை வராது. கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த ஈரல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடம்பே ஏறலை அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா வாரம் 2 முறை இந்த ஈரல் கிரேவி சாப்பிடும்போது நல்லா உடம்பு ஏறும். இது மாதிரி இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது. அதனால் நீங்களும் வாரத்தில் 2 தடவை இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.